பேக் டு பிக் பாஸ் சீசன் 8 நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மாயாக்கு தினேஷ் போட்ட பதிலடியும் நிக்சன் ஐஷுவோட ஸ்டோரியும் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாயா நேற்று ஒரு சீக்ரெட்டு அது இது அப்படி என்னென்னமோ ஒரு இது போட்டாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி கூட நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்காக தான் இன்றைக்கி தினேஷ் தரமாக ஒரு பதில் கொடுத்துருக்குறாரு. அதை நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலன்னா பாருங்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீக்ரெட்டுன்றது உள்ளே கிடையாது எதுவுமே. நம்மளும் அதை பற்றி தான் சொன்னோம். இத்தனை கேமரா இருக்குது, அங்கே என்னத்துக்கு சீக்ரெட் வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் நம்ம பேசணும். அதே மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்காரு, உள்ளே எந்த சீக்ரெட்டுமே இல்லை, வேணும்னா மாயா உனக்குள்ளே வேணால் சீக்ரெட் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் அதில் போட்டிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, உண்மை கசக்கத்தான் செய்யும், ஆனால் அதுக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் அப்படின்ற மாதிரி அவர் போட்டிருக்காரு. மாயாக்கு இது தரமான ஒரு பதிலடியாக தான் இருந்திருக்கும். அவங்க பார்த்துருப்பாங்க. இவங்க சீக்ரெட்டுன்றாங்க. என்ன சீக்ரெட்டு நமக்கு தெரியல. நாங்கள் 24/7 நிறைய பேர் பார்த்தோம். இது என்ன சீக்ரெட்னா, மாயாக்கும் பூர்ணிமாக்கும் நிறைய அந்த பெட்ஷீட்குள்ளே பேசிட்டு இருப்பாங்களா, அந்த சீக்ரெட் ஒன்றா இருக்கும். ஆமாம், அந்த சீக்ரெட் எங்களுக்கு தேவையில்லைம்மா. அதனால நீங்கள் வச்சிருக்கிற சீக்ரெட் உங்களோட, நீங்கள் அதுக்குள்ள அது உங்களோட பர்சனல் சீக்ரெட். அதெல்லாம் பிக் பாஸோட இதில் கொண்டு நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அதை பற்றி நீங்கள் இப்போ விமர்சிக்கவும் தேவையில்லை. வெளியில் அவுட் ஆகி வெளில போயிட்டீங்க. நீங்கள் எதுக்குங்க இப்போ வர பிக் பாஸை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? வேணும்னா உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்க. இதிலேருந்து என்ன விளக்கமாக அவங்களுக்கு தெரியப்படுத்துது, எல்லாருக்குமே தெரியுதுன்னா உள்ள எந்த சீக்ரெட்டும் கிடையாது அப்படின்றத. உள்ளே ஏற்கனவே 6 சீசன்ஸு 7 சீசன்ஸ் உள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அவங்களும் வெளியில் சொல்லிட்டாங்க. இப்போ மாயா கூடவே இருந்த கண்டஸ்டண்ட்டான இவரும் தினேஷும் இப்போ பதில் கொடுத்துருக்கிறாரு. இனியும் இதே அரைச்சமாவையே அரைக்க வேணான்றது மாயாவுக்கு சொல்கிற நம்மளோட அட்வைஸாக இருக்குது. அவங்க சொன்ன அட்வைஸை விட நம்மளுக்கு சிம்பிளாக சொல்கிறோம், அரைச்சமாவை அரைக்காதீங்க, வேணும்னா உட்காந்து பிக் பாஸை திரும்பவும் நீங்கள் வேணால் உட்காந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கூட்டத்துக்குள்ளவே இருந்த இன்னும் 2 குள்ளநரிங்க இப்போ ஒரு குள்ளநரியாக வெளியில் வருது. இப்போ 2 குள்ளநரி என்ன பண்ணியிருக்குன்னா, அது யார் யார்? நிக்சனும் ஐஷுவும். இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, மாயா போட்ட ட்வீட்டை எடுத்து அவங்களோட ஸ்டோரியில் போட்டிருக்காங்க. அதாவது ஒன்று சொல்லுவாங்க, உருப்படாத கோயிலில் உண்டை சோறு தின்னானா, அந்த கதை தான் இவங்க கதை. இவ்வளோ அசிங்கப்பட்டு பிக் பாஸ் சீசன் 7ல் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வெளியே போன டீமு எதுக்குமே அவங்க பதில் கொடுக்கல. அது என்னன்னா, ஏதோ மழையில் நனையிறதை தட்டி விட்டு போவாங்களே, அந்த கதையாக தான் இருக்குது இது. இப்போ ஏன் இவங்கெல்லாம் மாறி மாறி இது மாதிரி பண்ணுறாங்கன்னா, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று வெளியில் வருவாங்க. ப்ரொமோ பார்த்து வயிற்றுச்சல் தான். ப்ரொமோ பார்த்து அவங்களுக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. ஏன்னா விஜய் டிவியே அவங்கள வச்சு செஞ்ச மாதிரி இருக்குது. ரெட் கார்டு விஷயத்தை பற்றி பேசுனதெல்லாம் யார் யார் கொடுக்கணும்னு தெரியுமா? ஏன்னா தவறான ஒரு ஆளுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புனாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு ஒரு குத்துது. அதான் குற்றமுள்ள நெஞ்சு குறுக்குறுக்கோன்னு. அதை மற்றவங்க யாருமே இதை பற்றி பேசலை. இவங்க விசித்ரா, இந்த ஐஷு, நிக்சனு, இது மாதிரி ஆள் இன்னும் யார் யார் வராங்கன்னு பார்ப்போம். அந்த கற்பாம்பூச்சின்னு ஒருத்தரை சொன்னாங்கல்ல, அவன் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் இனிமே தான் வருவாங்க. பார்ப்போம். ஆனாலும் பதில் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாகவும் ஆமாம் இருக்காங்க. நம்மளும் ரிவ்யூவர்ஸும் இருக்கும். அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அடக்கி வாசிச்சா நல்லாவே இருக்கும். ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.